இன்னைக்கு ஒரு மலையாள படத்தை பார்க்க போறோம். பொதுவா மலையாள படம்னாலே தாறுமாறா செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலயும் தாறுமாறான ஒரு கதை இருக்குதா என்ன ஏதுங்கிறத ஒரு எட்டு பார்த்துருவோம். படத்தோட பேரு அரூபி. ரூபம்னா உருவம், அரூபம்னா உருவமே இல்லாதது. அதுலயும் அரூபி அப்படின்னா உருவமே இல்லாதவ அப்படின்னு அர்த்தம். இதத்தான் இந்த படத்தோட பேராவே வச்சிருக்காங்க. ரைட், ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு பெரியவர் தான் பேரங்கிட்ட ஏதோ ஒரு கதை சொல்றாப்புல தான் ஆரம்பிக்கிறாங்க. பத்மினின்னு ஒரு அம்மா, அவங்கள கண்டாலே ஊரே பயப்படுதே. பத்மினிங்கிற ஒரு அம்மாவோட ஆவியை கண்டா ஊரே பயப்படுதான். அந்த அம்மாவோட கதை என்னன்னு பையன் கேட்பான். உடனே இவரும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கதையை சொன்னா நீ பயந்துட மாட்டியே அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கன்னு அந்த பையன் சொன்னதும் கதை ஆரம்பமாகிறது. கல்லூருங்கிற கிராமத்துல ஒரு வீட்டுல பத்மினின்னு ஒரு அம்மா வாழ்ந்து வந்தாங்களாம். அவ பேரழகி, கலை, இசை இதுல எல்லாத்தையும் நிறைய ஆர்வம் உண்டு. எல்லாருக்கும் அவளை கண்டா ரொம்பவே பிடிக்கும். தேவதைய பாக்குறாப்ல பாப்பாங்க. அந்த பத்மினி அம்மாவுக்கு ஒரு மொர மாப்பிள்ள ராஜா ஒருத்தவர் இருந்திருக்கிறான். ஆள் கொஞ்சம் மோசமான ஆளு. பிளாக் மேஜிக்னு சொல்லுவோம்ல, டார்க் மேஜிக், அந்த மாதிரி இருள் சம்பந்தப்பட்ட சடங்குகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தன். அவனோட வீட்டை சுத்தி எப்பவுமே இருள் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். முறப்பொண்ணு இவளை பத்மினி அடையணும்னு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவளை அடைவதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதுக்கு தயாராக இருக்கிறான். ஆனா அவளோ வேற ஒரு நம்பூதிரிய, பேரு சூர்யாவா. சூர்யாங்கிற ஒரு நம்பூதிரிய லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனுக்கு போர்க்கலைகள்ல நல்ல திறமை உண்டு. யாகம் செய்யறதுல, ஆவிகளை அடக்குறதுல ரொம்ப திறமைசாலி. ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு முடிவே பண்ணிக்கிறாங்க. இந்த மேட்டரை கேள்விப்பட்டு மொரப்பைய ராஜா கோவப்படுறான். தன்னால முடிஞ்சளவு எல்லா தீய சக்திகளையும் அனுப்பி அந்த சூரிய நம்பூதிரிய அழிப்பதற்கு முயற்சி பண்றார். ஆனா ஒவ்வொரு முறையும் தோத்து தான் திரும்புறார். இனிமே அவனை எதுவும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க காதலை கெடுக்கிறதுக்காக அவரு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நேரமா பார்த்து, சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நேரமா பார்த்து, யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நேரமா பார்த்து பத்மினிய பின்னாடி இருந்து பிடிக்கிறான். தனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அவளை கொண்டு போட்டுறான். அதுக்கு பிறகு நிறைவேறாத ஆசையோட செத்து போன அவ ஆவியா மாறுறா, ஒரு யக்ஷினியா மாறுறா. அந்த கிராமத்துல இருந்த பல பேரை கொண்டு குவிக்கிறா. தன்னை கொன்ன அந்த மொரப்பைய ராஜாவை கொடூரமா கொலை பண்றா. அந்த கிராமத்துல வாழ முடியாம மக்கள் எல்லாம் அந்த கிராமத்தை விட்டே வெளியேறாங்க. அந்த கிராமமே யக்ஷியோட ஆட்டத்தினால அடங்கி போச்சு. சூரிய நம்பூதிரி தன் காதலியாகவே இருந்தாலும் கிராமத்துக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய யாகங்களை பண்ணி மந்திரங்களை சொல்லி பத்மினியோட ஆவிய ஒரு சிலையில அடைக்கிறார். ஒரு ஐம்பொன் சிலையில அடைக்கிறார். அந்த சிலைய தன்னோட ஊருக்கு, தன்னோட வீட்டுக்கே எடுத்துட்டு வந்துட்டார். அப்ப இருந்து இப்ப வர அந்த சிலைய வேற யாரும் பார்க்கல. ஏதோ ஒரு பொட்டிக்குள்ள ரகசியமாக அடைச்சு வச்சுப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி மட்டும் உண்டு. அந்த ஐம்பொன் சிலையில இன்னும் ஆவி முழு ஆற்றலோட இருக்கிறதா நம்பப்படுகிறதா. இது அடைக்கும் போது அவர் ஒரு மோதிரத்தை வேற பயன்படுத்தியிருப்பார். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நம்பூதிரியோட வம்சத்துல ஒரு அம்மா ஒரு பையனை காட்டுறாங்க. பையன் பேரு நிரஞ்சன். அந்த பையன் டவுட் கேட்பான். பத்மினி அம்மா பத்தி பேசினாலே எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்களே, ஏன் அப்படின்னு. ஏன்னா அந்த லெவலுக்கு அவளால கிராமத்துக்கு நிறைய கெட்டது நடந்திருக்குது. அவ பேரை சொன்னாலே அப்படின்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள நாய் கத்த ஆரம்பிக்குது, பவர் கட் ஆக ஆரம்பிக்குது. அம்மாவும் பையனும் பயந்தே போறாங்க. டேய் நிரஞ்சான்னு அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்கும். பார்த்தா அவன் பின்னாடிதான் இருக்கிறான். அதை தெரியாம அந்த அம்மா வெளியில போது டப்புன்னு கதவை சாத்துது. அந்த பையன் எங்க இருந்து வந்தானே தெரியல. ஐயோ அப்படின்னு இந்த பையன் வேற எந்திரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா இவன் தான் அந்த நிரஞ்சன். ஒரு மாதிரி பயந்து போய் எந்திரிக்கிறான். அடிக்கடி அவனுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி இந்த மாதிரி வருது. அவங்க அம்மா நிரஞ்சான்னு கூப்பிடுறது அவனுக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் கேட்குதோ அப்பெல்லாம் தலைவலி மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுவான். இவன் தான் ஏதோ ஒரு ஐடி கம்பெனில டீம் லீடா வேலை பார்த்துட்டு இருக்கிறான் போல தெரியுது. டீம்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவன் வந்ததுமே எந்திரிச்சு மரியாதை எல்லாம் செலுத்துறாங்க. புதுசா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கான். யாரோ ஒருத்திய அவ எங்க அப்படின்னு விசாரிக்க அவளும் அங்க வரா. ரெண்டு பேரும் லவ் பண்றதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. மேபி லவ் பண்றாங்களோ என்னவோ. அந்த பொண்ணு சிரிச்ச முகத்தோட வரா. அவ வந்து ஒரு ஹாய் சொன்னதும் எல்லா பேரும் சின்னஞ்சிறுசியா பேசிட்டு இருக்கணுமேங்கிறாப்ல இடம் கொடுத்து ஒதுங்கிக்கிறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போலதான் தெரியுது. அப்புறம் ஆபீஸ்ல பார்த்தா ரிசப்ஷனிஸ்டுக்கு கால் வருது. முதலாளி இவனை கூட்டு விட்டுருப்பார் போல. இவனோ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். முதலாளி கூப்பிட்டு இருக்கிறதா சொன்னதும் அவரும் நம்மளால போய் பாக்குறாருங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிக்கணும், வைக்கணும், ஒழுங்கா வேலை பாருன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். உன்னை நம்பிதான் கொடுத்துருக்கிறேங்கிறாரு. அவனும் போய் தம் போட்டுட்டு இருக்க இவ வந்து பேசுவா. அடிக்கிறியா அப்படின்னு கேக்குறா. வேணான்ட்டா. என்னடா ஒரு மாதிரியாவே தெரியுற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். கூப்பிட அப்புறம் போயிட்டே இருக்கிறாங்கிற அவ ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிறியே அப்படிங்கிறா. அப்புறம் ஏதோ ஒரு கலிகோட பிறந்தனாலா நீயும் வரணும் அப்படின்னு அனுப்பிடிக்க சரின்னு சொல்லி இருக்கிறான். குளிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் நிரஞ்சான அம்மா கூப்பிடுற சத்தம். காதை பொத்திக்கிறான். வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்றேன்னு சொல்லிருப்பா போல. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அவனும் வரா. வண்டியில கூட்டிட்டு கிளம்பியாச்சு. பார்ட்டி சிறப்பா நடக்குது. கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சரக்கடிக்க இவன் கொஞ்சம் ஓவராவே சரக்கடிக்கிறான் போல. சரக்கடிச்சுட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்க, நிலைமை கையமறி போகுதுன்னு இவளே போய் நீ உனக்கு ஓவரா போயிடுச்சு வாடா அப்படின்னு
எடுத்துட்டு போறா. போகும்போது அப்படியே ஒரு பாட்டு முடிஞ்சதும் வாசல் வரைக்கும் இறக்க விடுறவ, நீ போயிடுவியா, நான் வேணா வேலை வந்து விட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேண்டாம், ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவன் என்ன பாத்துப்பான், நீ பாத்து போயிட்டு வா, டாடா பை பைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வந்தா மறுபடியும் அம்மா புள்ளைய கூப்பிடாப்புல சத்தம் கேட்கும், நிரஞ்சான்னு காரை பொத்திக்கிட்டு தான் வீட்டுக்கு வரான். ஒரு வழியா படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பயபக்தி எல்லாம் இருக்கும் போல ஆஞ்சநேயரை கும்பிட்டு இருக்கிறார். அந்த சத்தம் இவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது, காதை இறுக்கி பொத்திக்கிட்டு இருக்கிறான். பூஜை எல்லாம் முடிச்சு கிளம்புறதுக்கே ரெடி ஆயிட்டாரு. கிளம்புடா நீ எந்திரான்னு சொன்னா டயர்டா இருக்குங்கிறான். இவனும் அதே ஆபீஸ்லாம் இருக்கான் போல, டே நான் கிளம்புறேன், நீ வேணா முடியலன்னா லீவ் சொல்லிக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. இவனும் ரொம்ப நேரம் படுத்துட்டு அப்புறம் எந்திரிக்கிறான். லேட் ஆயிடுச்சேன்னு அப்புறம் வேகமா கிளம்பி வரா. முதலாளி கூப்பிட்டு இருந்தாரு, போய் பாருன்னு சொன்னதும் அப்புறம் இவனும் போய் பாக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான், அதுக்காக நீ இன்னும் பயங்கரமா ஒர்க் பண்ணணும் வைக்கணும் மறுபடியும் புலம்புறாரு. அப்புறம் டீம் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்ணி அப்புறம் அன்னைக்கு டேட்ல பிரசன்டேஷன் எல்லாம் ரொம்ப சிறப்பா கொடுக்கிறாரு. இதைத்தான் அவன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான் போல. பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது பாதியிலேயே மறுபடியும் நிரஞ்சான அம்மா கூப்பிடுற சத்தம். இவன் ஒய்னு தலைவலிக்க அவன் அப்படியே பிரசன்டேஷனை பாதியில விட்டுட்டு கிளம்பிட்டான். எல்லாருக்குமே ஒன்னும் புரியல. முதலாளிக்கும் கஷ்டம், வந்த கிளைண்ட்டுக்கும் கஷ்டம். கிளைண்ட்டை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக இவ களத்துல இறங்கி விட்ட இடத்துல இருந்து நல்லபடியா சிறப்பா பிரசன்டேஷனை முடிச்சு கொடுக்குறா. ப்ராஜெக்ட் இவங்களுக்கு தான் போல தெரியுது. நம்ம பயலுக்கு அந்த தலைவலி எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்ணாடி வழியா எட்டி பார்த்தா இவ அழகா பிரசன்டேஷன் பண்றத பார்த்துட்டு அவனுக்கு கோவம். விறுவிறுன்னு ஆபீஸை விட்டு வெளியில கிளம்புறா. எல்லா பேரும் அவளுக்காக கைத்திருந்தாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி ஆயிட்டான். அதே சமயம் இவனோட சொந்த ஊரு பக்கம் ஒரு 2 திருடங்க வராங்க. காலையில நல்லா சரக்கடிச்சு மட்டையாயிட்டு ராத்திரி நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள நுழையறாங்க. இவங்களுக்கு அந்த 50 சிலை இருக்கிறத பத்தி அறகுறையா தெரியும். அந்த புரணி நிஜமா உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு 50 சிலை இருந்தா அதை ஆட்டைய போட்டா பல கோடி பெருமைன்னு அதை தேடி வராங்க. அந்த சிலைக்குள்ள ஆவி இருக்கிற மேட்டர் எல்லாம் இவங்களுக்கு தெரியாது. தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அங்கங்க காமெடின்னு ஏதோ சில விஷயங்களை செய்யறாங்க ஒர்க் அவுட்டால. கீழே பாதாள ரூம் ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சு அதுக்குள்ளேயும் போறாங்க. அங்க ஒரு பொட்டியை ஓபன் பண்ணா உள்ள அந்த 50 சிலை இருக்குதுங்க. நிறைய தாயத்தை அது இதுன்னு போட்டு இருக்கும். அதை எல்லாத்தையும் அவுத்து போட்டு சிலைய ஓபன் பண்ணதுமே அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சாப்ல இருந்ததான், கீழே போட்டுருவான். அப்புறம் அதுல இருந்து ஆவி மாதிரி ஒண்ணு வெளியில ஏறத நீங்க கவனிக்கலாம். டே 50 சிலடா கோடி பெரும்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் அங்க ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல 2 காதல் ஜோடி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வெளியேறின ஆவி அந்த பொண்ணோட உடம்புல இறங்கி அந்த காதலனை தண்ணிக்குள்ள அமுக்கி கொலை பண்ணிடுது. அதை இவங்க பார்த்து பதறி போறாங்க. ஆவி கொலை பண்ணும்போது கண்ணு மட்டும் சிவப்பு கலர்ல மாறுறத கவனிக்கலாம். நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு தப்பிச்சு ஓடையில தெரியாதனமா அந்த 50 சிலை அந்த குளத்துக்குள்ளேயே விழுந்துரும். உசுறு முக்கியமான அங்க இருந்து ஓடிட்டாங்க. திரும்ப அவன் முழிச்சு பார்த்தா, யாரு நம்ம ஹீரோ முழிச்சு பார்த்தா அந்த குளத்துக்குள்ள இருந்து ஒருத்தி எந்திரிச்சு வராப்ல இவனுக்கு தோணுங்க. அந்த ஆவி எந்திரிச்சு வராப்ல தோண பயந்து போய் முழிக்கிறான். அப்புறம் கனவான்னு நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் கதவை திறக்கிறான், ஹீரோ இல்ல. பாத்ரூம் பக்கம் தேனாலும் ஹீரோ இல்ல. படிக்கட்டு பக்கம் கிடக்குறான். டே எந்திரான்னு நம்மால போய் உச்சி போடுறாப்ல. எப்படா இங்க வந்தன்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்கிறான் அவன். அதே சமயம் அந்த பக்கம் தேங்காவை திருடுறதுக்காக அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் இந்த பக்கம் ஓடியாருவார், கீழே விழுந்து கிடக்கிற தேங்காய் எடுக்கிறதுக்கு. அப்படி ஓடியாரும் போதுதான் குளத்துக்குள்ள ஒரு பணம் கிடக்கிறத பார்த்துட்டு எகிரி குதிச்சு ஓடி போய் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வந்துருச்சு. போய் பாக்குறாங்க, அந்த காதலனோட டெட் பாடி கிடக்குது. காதலியுடைய டெட் பாடி அங்க இல்ல, ஏன்னா அந்த உடம்புல தானே ஆவி இருக்குது. சோ காதலனோட டெட் பாடியை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. எப்படி இந்த சாவு விழுந்துச்சுன்னு தெரியாது. அந்த வீட்டை பராமரிக்கிறவர் யாருன்னு விசாரிச்சா இதோ இந்த கண்ணாடி போட்டவர் தான். ஓனர் யாரியான்னு கேட்டா சிட்டி பக்கம் இருக்கிறதா சொல்லுவார். அப்புறம் யாரு முதல்ல பார்த்ததுன்னு விசாரிச்சா இதோ இவர் தான். எதுக்குடா அந்த பக்கம் வந்தன்னு கேட்டா தேங்காவை பொறுக்கிறதுக்கு வந்ததா சொல்லுவார். சரின்னு எல்லாத்தையும் எழுதிட்டு கிளம்ப போற சமயம் ஒரு லேடி போலீஸ் இது சம்பந்தமான டீடைல்ஸை எழுதிட்டு இருக்கும். அப்போ அந்த அம்மா கிட்ட இருக்கிற பாசையே அந்த திருடங்க 2 பேர் ராத்திரி வந்தாங்க இல்ல, அவங்க 2 பேர் பாச அட்டைய போட்டானுங்க. இவங்களுக்கு அந்த 50 சிலை குளத்துக்குள்ள கிடக்குது இல்லையா, அதை எடுக்கிற வரைக்கும் இந்த ஏரியா விட்டு போக மாட்டாங்க போல தெரியுது. அந்த அம்மா போன பிறகு எல்லாரும் போன பிறகு குச்சியை விட்டு ஆட்டி எடுக்க முயற்சி பண்றாங்க வேலைக்கால. சரி உள்ள இறங்கி எடுத்துலாமே சட்டையை கலட்டினா, டேய் ஏற்கனவே போலீஸ் இங்க வந்துட்டு போயிருக்குது, கிடைச்ச ஆதாரங்களோ தடயங்களோ பத்தான்னு சொல்லி மறுபடியும் வரும்போது நம்மளோட டிஎன்ஏ அது இது நீங்க கிடைச்சா சிக்கலாயிடும், அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிடுறான் கூட வந்தவன். சரின்னு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. மனசே இல்லாம தான் போறானுங்க. இந்த பக்கம் நம்மால ஒரு மாதிரி தலைவலியோட இருக்கிறான். ஃப்ரெண்டுக்காரர் தான் ஏதோ டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. ராத்திரி ஃபுல் போதையில வந்த, இனிமே அந்த மாதிரி குடிக்காதங்கிறாரு ஃப்ரெண்டு. அதே சமயம் ஊர்ல இருந்து கால் வருதுங்க, டே உன் வீட்டுல குளத்துல ஒரு டெட் பாடி விழுந்து கிடக்குதுரா, ஒரு கொலை நடந்து போச்சுரா அப்படின்னு வீட்டை பராமரிக்கிறவர் சொன்னதும் இவ ஒரு மாதிரி டென்ஷன் ஆறாங்க. வீட்டு பக்கம் வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாப்ல, இது ஒரு டென்ஷன். ஆபீஸ் பக்கம் வந்தா முதலாளி வேற ஏன்டா பிரசன்டேஷன் பாதியில விட்டு போன, அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் அந்த பொண்ணை உயர்த்தியும் இவனை தாழ்த்தியும் பேச இவனுக்கு கோவம் வருது. இப்படியே போய்கிட்டு இருந்தா அப்படின்னு இழுக்கும் போதே அப்படி ஒண்ணும் வேலை எனக்கு தேவையில்லை, நான் கிளம்புறேன்னு வேலையே வேணான்னு வேலையை விட்டுட்டு கிளம்புறா. டேய் நீ விட்டுட்டு போனதுனால பாதியில விட்டு போனதுனால வேற வழி இல்லாம நான் உள்ள வந்தடா அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் ஒரு இதுவும் வேண்டாம் அப்படின்னு கிளம்புறாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்னா கூட தூக்கி குப்பில போடுன்ட்டு கிளம்பிட்டான். இவ ஒரு மாதிரி ஆகி அழுதுட்டு இருக்கிறா பாவம். அங்க இருந்து அவன் கிளம்பினவன் நேரா எங்க போறான்னு பாருங்க, அந்த கிராமத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். கிராமத்துல வீட்டுக்கே வந்தாச்சு. பராமரிக்கிறவரும் வந்துடுறாரு. பராமரிக்கிறவ இந்த ஊருக்காரர் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். முடிஞ்சளவு வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போய் பாரு உனக்கு பிடிக்குங்கிறாப்ல. சாவியும் கொடுத்துருக்காப்ல. ஏதோ படத்துக்கு போறாராம், பார்த்து பத்திரமா ரெண்டு கிளம்பிட்டார். இவனும் வீட்டுக்கு வந்துட்டான்.
வீட்டு வாசல கால் வச்சு உள்ள வந்துட்டான். இதே வீட்டுல தான் இவங்க அம்மா இவனை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்துருக்காங்க போல. அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அம்மா மேல அம்பிட்டு பாசம் போல. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றாப்ல தெரியுது. இந்த பக்கம் காதலிக்கிற பொண்ணு கால் பண்ணா இவ எடுக்க மாட்டேங்கிறான். போன அப்படியே போட்டான். இவளுக்கு என்ன பண்றன்னு புரியல, எங்க இருக்கிறான்னு தெரியாது. அப்புறம் குளத்து பக்கம் போய் நல்லா இருக்கே அப்படின்னு சட்டையை கழட்டி போட்டு ஒரு குளியல போடலாமேன்னு குளிக்கிறதுக்கு போறாங்க. அப்படி ஜம்ப் பண்ணி உள்ள போனவன் வெளியில வரும்போது அந்த ஐம்பன் சிலை அவன் கையில கிடைக்கும். என்னடா அது ஐம்பன் சிலை கிடக்குதுன்னு அதை எடுத்து வச்சுக்கிட்டான். அப்புறம் நைட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கையில கரண்ட் ஒரு மாதிரியா விட்டு விட்டு அடிக்குது. விண்ணல் விட்டு விட்டு அடிக்குது. மின்னலா? ஆமா, மின்னல் விட்டு விட்டு அடிக்குது. மழை பெய்ய போது போல தெரியுது. திடீர்னு பார்த்தா வெளியில அந்த ஆவி நிக்கிறாப்ல தெரியும். திரும்பி பார்த்தா காணோம். திடீர்னு கிராஸ் ஆகி போகும். இவன் எதையும் கவனிக்கல. அப்புறம் யாரோ அந்த பக்கம் நடமாட்டம் தெரியுதுன்னு காட்டு பக்கம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறான். அங்கேயே அவன் நிக்கிறா. அதை அவன் கவனிக்கல. மறுபடியும் கிராஸ் ஆகி போகும், கவனிக்கல. அப்புறம் பாத்திரம் எல்லாம் தானா உருளும். அவன் எங்கெல்லாம் போறானோ பின்னாடியே அந்த ஆவி இருக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் உள்ள போக டப்புன்னு கதவை சாத்தப்படுது. அப்புறம் இவனுக்கு சித்தப்பா ஒருத்தவர் இருக்கிறார். காலையில எந்திரிச்சதும் அந்த சித்தப்பாவை போய் பார்த்துட்டு குளத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஐம்பன் சிலை கடந்ததுன்னு எடுத்து வந்து நீட்ட, ஐயோ இந்த சிலையான அவர் மிரட்டு போறார். இந்த சிலைக்குள்ளதான் அவளோட ஆவியை அடைச்சு வச்சிருந்தாங்க உன்னோட முன்னோர்கள். அவ அப்ப வெளியில வந்துட்டான்னு அர்த்தம். கட்ட வந்துருச்சு, அவ வெளியில வந்துட்டா. வெளியில வந்து உன்னை கொல்லாம இருக்கிறான்னா நீ அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பாராட்டுறாப்ல. அப்போ சித்தி வருவாங்க. அந்த சிலையை பார்த்துட்டு இந்த சிலையை நான் பாத்துருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்ல வர, ஏய் உள்ள போ அப்படின்னு சித்தப்பா சத்தம் போட்டார். வா அப்படின்னு பையனை கூட்டிட்டு போறாப்ல. உனக்கு ஒரு கதை சொல்றேன்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். யாரோட கதை? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கார்ட்டூனிக் வெர்ஷன்ல ஒரு கதை பார்த்தோம்ல, அதே கதையில நிஜத்துல என்ன நடந்ததுங்கிறது சொல்றாப்ல. அந்த பொண்ணு இவதான், அழகி சுந்தரி. முறப்பையன் சரியான தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நம்பூதிரியை ஒண்ணும் பண்ண முடியாம இவ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து ஒரு துணியை போட்டு கழுத்தை இறுக்கி நசுக்க ஆரம்பிச்சிட்டான். கழுத்து நெருக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூமுக்குள்ள இழுத்து கொண்டு போய் அவளை முட்டுன்னு முட்டை வச்சு கழுத்து நெரிச்சு ரொம்ப கொடூரமா கொலையும் பண்றான். அப்படி செத்து போனவ அதன் பிறகு ஆவியா வந்தாலாம். அவளோட ஆவி கிராமத்துல இருக்கிற பல பேரை கொண்டு குவிச்சது. கொலை பண்ண அந்த மொரமாம ராஜாவையுமே கொண்டு போட்டுருச்சு. கிராமத்தாட்களையும் கொண்டு போட்டுருச்சு. அந்த ஆவி அடக்கிறதுக்காக உன்னோட முன்னோர் யாரு? நம்ம நம்பூதிரி. அவரு நிறைய யாகங்களை பண்ணி அந்த ஐம்பன் சிலைக்குள்ள அந்த ஆவியை அடக்கினாராம். அப்புறம் இந்த யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு போல. அந்த மோதிரத்துக்கும் பவர்ஃபுல்லான ஒரு ஆவியை அடக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் சிஷ்யன் கூப்பிட்டு சிஷ்யனோட துணையோட பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாரு. சிலை உங்ககிட்ட இருந்தது, மோதிரம் என்கிட்ட இருந்தது. இப்போ அந்த ஆவி உன் வீட்டுக்குள்ளதான் தெரியும். உன்னை நெருங்க பாக்குது. மேபி உன் முன்னோரை காதலிச்ச அந்த ஆவி உன்னை கூட காதலிக்கலாம். அது மயங்கிய நிலையில இருக்கும்போது எப்படியாவது இந்த மோதிரத்தை கையில போட்டு விட்டேன்னா அதோட சக்தி அடங்கிடும். அப்புறம் அதை இந்த சிலையில அடக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறாப்ல. சரின்னு அவனும் வாங்கிக்கிறான். நைட் உட்காரும்போது சில தானா நகரும். பத்மினி, நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ அவ்வளவு அழகியாமே சுந்தரியாமே, எங்க உன் திருமுகத்தை ஒரு பக்கம் காட்டு அப்படிங்கிறாப்ல. பாசத்தோட கூப்பிட அவளும் வந்து நிக்கிறா. அவனுக்கும் பிடிச்சு போச்சு. ஆவி கூடயே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். காலையில எந்திரிச்சு பார்த்தா அவ அங்கதான் இருக்கிறா. பகல்ல கூட ஆவிகளால வர முடியுமா, நிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, நாங்க வேற ரகம் அப்படிங்கிறாப்ல அவ சொல்லுவா. ஆமா, இது எந்த மாதிரியான காலகட்டம் அப்படின்னு விசாரிக்க, நீ செத்து போய் பல வருஷம் ஆச்சு, 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படிங்கிறான் இவன். சரி, என்ன வெளியில கூட்டு போவியா, நிறைய மாறி இருக்கும்ல பாக்கணுமே அப்படின்னு கேட்க, சரின்னு இவனும் வெளியில கூட்டு போறானாங்க. அப்பப்ப சித்தப்பா போன போட்டு அவளை அடக்கணும், நல்ல மயங்கிய நிலைமையில இருக்கும்போது அவளுக்கு மோதிரத்தை போட்டு விடுன்னு மறுபடியும் ஞாபகப்படுத்துற. சரின்னு இவளும் பேசிட்டு இருக்கிறா. இவளும் கிளம்பி வராங்க. கார்ல ஏத்திக்கிட்டு இவனும் ஊரை சுத்தி காமிக்கிறது கிளம்பிட்டான். அந்த பொண்ணை அந்த ஆவியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவங்க ஒரு தாமரை குளத்து பக்கம் போவாங்க, சுத்துவாங்க. அப்போ அந்த தாமரை பூக்களை எடுத்து ஒன்னா கோர்த்து இவ ரசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. இவனும் அந்த குளத்துல தான் சுத்தி திரிஞ்சிட்டு இருந்திருப்பான். அப்புறம் ஒரு பாட்டு அங்கங்க சுத்தி பார்த்து சிறப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெண்ட் இருப்பாப்ல. ஃப்ரெண்டு இந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். நான் காதலிக்கிற பொண்ணு, கட்டிக்க போறேன் அப்படி எல்லாம் சொல்றாப்ல. அம்மா யாராவ அப்படின்னு கேட்டா, நீ பயந்துகிட்டு இருப்ப, அந்த பத்மினி தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவ ஆவின்னு சொன்னதும் அவளுக்கு கோவம் வரும். கண்ணு சிவப்பா மாறத கவனிக்கலாம். கோவமா உள்ள போயிட்டா. என்னடா சொல்ற, ஆவி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறியான பயப்பட, ஏன் அதெல்லாம் ஒண்ணுமில்லடா, குழந்தை மாதிரிடா அவன்னு விட்டு கொடுக்காம பேசுறான். என்னமோ போ அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஆனா இவ பயங்கர கோவத்துல இருக்கிறா, ரொம்ப உச்சத்துல இருக்கிறா. நான் ஆவிங்கிறது ஒன்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சவங்க உயிரோட இருக்கக்கூடாது, அவனுக்கு ஏன் சொன்ன அப்படின்னு கோவப்படுறா. விறுவிறுன்னு மேல ஏறி போறா. இந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் சித்தப்பா போன போடுறாப்ல. அவ குழந்தை மாதிரி அவன் பேசி பாப்பான். டேய், அவளை மயக்கி நீ மோதிரத்தை போட சொன்னா நீ அவ மேல மயக்கத்துல கிடக்குறியா, இதெல்லாம் உருப்புறதுக்கா, ஒழுங்கா சொன்ன வேலையை செய்யி அப்படின்னு சத்தம் போறாப்ல. சரி நீ இவனு ஒத்துக்கிறான். அதுக்குள்ள அவ கோவம் குறைஞ்சு வளர்ந்துட்டா போல தெரியுது. இவனுக்கு இப்ப என்ன பண்றன்னு ஒண்ணு பிடிபடல. இந்த பக்கம் பார்த்தா ஐடி கம்பெனில வேலை பார்த்த அந்த பொண்ணு, அவன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா நம்ம ஹீரோ, அவனை பத்தி முதலாளிக்கு நல்லா தெரியும். முதலாளி கிட்ட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவான். அவன் எங்க இருக்கிறான், என்ன பண்றான்னு ஒன்னும் புரியலையேன்னு முதலாளி கிட்ட பேச போறாங்க. முதலாளி கிட்ட அவன் அடிக்கடி நிறைய லீவ் எடுத்திருக்கான், நீங்க அவனுக்கு பர்சனலா ஒரு நல்ல அட்வைசரா இருந்திருக்கீங்க, ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்திருக்கீங்க. இவன் அந்த பையனை லவ் பண்றான். ஆனா அந்த பையன் இப்ப என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, வேலையை விட்டு போனவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான், வீட்லயே இருக்கானா இல்லையான்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு நிஜம்தான். அந்த பையனோட டாக்டர் இருக்காரு, நான் தான் அந்த டாக்டரை சஜஸ்ட் பண்ண, அந்த டாக்டரை போய் பாருங்க, மேபி அவர் டீடைல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அன்னைக்கு ராத்திரி இவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவ வரா. நல்ல மயக்கிய நிலைமையில இருக்கும்போது கையில அந்த மோதிரத்தை மாட்டி விட்டான். அவ்வளவுதான். அந்த மோதிரத்தை அவளால கலட்ட முடியாது. சோ வேற ஒருத்தவங்க உதவி இருந்தாதான் கலட்ட முடியும்.
தெரியும். மோதிரத்தை போட்டுட்டு கதவையும் அடைச்சிட்டு வந்துட்டான். அப்புறம் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி இவனும் தயாராகிறான் குளிச்சு கிழிச்சு. அந்த பக்கம் சித்தப்பா பூஜையை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த சமயம் சிலையை திருடுறதுக்காக திருடங்க மறுபடியும் வராங்க. இங்க வந்து பார்த்தா பூஜை நடந்துட்டு இருக்குது. என்னடா பூஜை நடக்குதுன்னு இவங்களுக்கு குழப்பமா இருக்குது. பூஜைக்கு மத்தியில அந்த ஐமன் சிலை இருக்கிறத பார்த்துட்டு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது சிலையை திருடணும்னு காத்துட்டு இருக்காங்க. பூஜை படுபயங்கரமா போய்கிட்டு இருக்குது. அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த ஆவி மேல திருநீரை வீசி இன்னும் மயங்கிய நிலைமையில யாகம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா அதுக்குள்ள ஐமன் சிலையை காணோம். ஐமன் சிலை இல்லாம இவள அந்த சிலைக்குள்ள அடக்க முடியாதுன்னு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. திருடங்க தான் ஆட்டைய போட்டு போயிட்டாங்க போல. என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்க கெக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கிற அந்த ஆவி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுங்க. இந்த பக்கம் திருடங்க எஸ்கேப் ஆகி போகும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்க பேச்சு பதில் எதுவும் சரியில்லை அப்படின்னு விசாரிச்சா பூஜை நடந்துட்டு இருக்கு அது இதுன்னு வளர வாங்கடா அப்படின்னு அந்த வீட்டை காட்டுங்கன்னு வண்டியில ஏத்திக்கிட்டார். போயிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம சாமியார காட்டுறாங்க சித்தப்பாவை. இப்போ அந்த ஐமன் சிலை முக்கியம். அந்த ஐமன் சிலை இருக்கிற இடத்துல கண்டிப்பா அவ இருப்பா. அந்த மோதிரத்தை அவளால கழட்ட முடியாது. ஆனா அந்த சிலையை சுத்தி சுத்தி வருவான்னு சொன்னது சரியா போச்சு. ஏன்னா லிப்ட் கேட்கறாப்ல இந்த பொண்ணு வந்து நிக்குதுங்க. இந்த நேரத்துல அத்தராத்திரி நேரத்துல வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு இப்படி ஒருத்தர் நிக்கும் போது போலீஸ் எப்படி சும்மா விட முடியும்? ஏறு அப்படின்னு சொல்லி வண்டியில ஏத்திக்கிறாங்க. போற வழியிலேயே கூட உட்காந்துட்டு அந்த திருடங்கிட்ட அந்த மோதிரத்தை வம்புக்குனே காட்டுவா. திருடங்கிட்ட இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு மோதிரத்தை காட்டும் போது அவன் சும்மா இருப்பானா? கலட்டிக்கவா அப்படின்னு கேட்கிறான். தாராளங்கிறப்ப சைகை காட்ட உடனே கலட்டி அவரோட கையில போட்டுக்கிட்டார். சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சைகை வேற. அப்புறம் வண்டி வீட்டுல வந்து நிக்கும். எல்லாரும் இறங்கும் போது அந்த பொண்ணை காணும். என்ன பொண்ணை காணமேன்னு வந்த டிரைவரை கொஞ்சம் தேடி பாருப்பா அப்படின்னு வண்டியோட அனுப்பிச்சு வச்சுட்டு திருடங்க 2 பேரு போலீஸ் ஒருத்தர்னு 3 பேர் உள்ள போக போறாங்க. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஆட்கள் இருக்காங்க. என்னடா நடந்துட்டு இருக்குதுன்னு விசாரிச்சா இந்த மாதிரி இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். இப்படி நல்ல விதமா பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஐமன் சிலையை காணோம்னு சொல்லும் போது போலீஸ்காரர் புரிஞ்சுக்கிறாரு இவங்க கிட்ட தான் அது இருக்கணும்னு. இப்போ ஆவி வெளியில தெரியுது. பத்மினி யக்ஷியா மாறி நிக்கிறா. இப்ப எல்லாரோட உசுருக்கு ஆபத்து. அந்த சிலை வேணும்னு சித்தப்பா சொன்னதும் ஐயோ உசுறுதான் முக்கியம்னு இவங்க திருண்ண சிலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே சமயம் அவன் கையில போட்டிருந்த அந்த மோதிரமும் கலண்டு விழும். டேய் அந்த ஆவியோட உடம்புல போட்டிருந்த மோதிரம் எப்படா உங்ககிட்ட வந்தது? மோதிரம் இல்லாம அந்த ஆவி அடக்க முடியாதரா? டேய் பாவிகளா ஓடுங்கடா அப்படின்னு கத்துறாரு. உடனே எல்லா பேரும் தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு திருடனை வெளியில போறான். மீதி எல்லா பேரும் உள்ள மாட்டிக்கிறாங்க. அது முறைச்சுக்கிட்டே பக்கத்துல வர எல்லா பேரும் பயந்து ஒதுங்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது. வெளியில ஓடி போனவன் இன்னொரு திருடன் இல்லாம பார்ட்னர் இல்லாம வரமாட்டேன்னு சுத்தி திரியிறான். வெளியிலயும் அது வந்து நிக்குது. இவன் அந்த நேரம்ல கூட சீரட் அடிச்சிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். தப்புன்னு வந்து பயன்படுத்தும் பாருங்க. அந்த திருடனோட சோலி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள திருடனும் போலீஸும் புலம்பிட்டு இருக்காங்க. இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேன்னு சாமியார ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைச்சிருது. அடுத்து நம்ம பய அவனையும் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான். என்னன்னு தெரியல. கதவை திறந்தா இந்த பக்கத்துல இருந்து வந்து பயமுடுத்தும். ஓடி போறான். பின்னாடியே விரட்டிக்கிட்டு இருக்குது. அங்கங்க இருந்து கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்குது. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேர் திருடனும் போலீஸும் பாதாள ரூம் பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மேல கதவு தானா மூடுது. போலீஸ்காரர் கீழே போறதா மேல பண்றான்னு யோசிக்கிறதுக்குள்ள மேல ஆவி வந்து நிக்கும். பயந்துகிட்டே கீழே ஓடியாந்தா திருடனும் போலீஸும் முட்டிக்கிறாங்க. எந்த பக்கம் போனாலும் ஆவி வருது. வாங்க ஒன்னா போவோன்னு கையை பிடிச்சி இழுப்பான். பார்த்தா அது போலீஸே இல்ல, இந்த ஆவி. ஐயோ அப்படின்னு பதறிக்கிட்டு ஓடுறான். பயந்து ஒதுங்குவான். ஏதோ ஒரு கதவு பக்கத்துல நல்ல வெளிச்சம் தெரியும். என்னடான்னு திறந்து பார்த்தா உள்ள யாரும் இல்ல. அப்பாடா அப்படின்னு நினைப்பான். டப்புன்னு வந்து கழுத்த பிடிக்கும். அவனோட சோலியும் முடிஞ்சிருச்சு. அடுத்து மிச்சம் இருக்கிறது போலீஸ். ஜன்னல் வழியா ஒரு பயமுடுத்த போலீஸ் பயந்து ஓடி இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவை பிடிச்சி தரன்னு இழுத்து போயிட்டு இருக்கா கொல்றதுக்காக. அப்ப போலீஸ்காரன் வருவான் பாருங்க. போலீஸ்காரனோட கழுத்தை பிடிச்சி போலீஸ்காரனோட சண்டை போட்டு இருக்கிற அந்த கேப்ல இவன் திருடங்க கிட்ட இருந்து கீழே விழுந்த மோதிரத்தை எடுத்து அவன் கையில போட்டிருந்திருப்பான். அந்த மோதிரத்தை எடுத்து இப்ப பேயோட கையில மாட்டி விட்டதும் அவ பவரை இழந்துட்டா. இதாண்டா சான்ஸ்னு போலீஸ் இவன் சிஷியன் எல்லா பேரும் சேர்ந்து அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து கோலத்துக்கு முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க. ரூம்ல அடப்பட்டு இருந்த சித்தப்பாவும் வந்துட்டாரு. பூஜை யாகம் எல்லாம் நடத்தப்படுது. அவ ஐயோன்னு கத்துவா கதறுவா. ஐம்பொன் சிலை மேலையும் சரி அவ மேலையும் சரி திருநீரை வீசுறாரு. வழிதாங்காம துடிக்கிறா. வித்தியாசமா கத்துவா. தலைமுடிய பிச்சுக்கிறாப்ல பண்றா. அழுகுறா, கோவப்படுறா. அந்த சிலையை பார்த்து ஒரு மாதிரி துடிப்பா. ஒரு கட்டத்துல அவளோட உடம்புல இருந்து ஆவி அப்படியே சிலை பக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். துடியா துடிச்சவ ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியாயிடுறா. அப்படியே அங்க சீனு கட்டு. அதுக்கு பிறகு என்னாச்சுங்கிறத நமக்கு காட்டல. காலையில பார்த்தா இவன் அங்கங்க பேண்டேஜ போட்டு ராத்திரி நடந்த கலவரத்துல மூஞ்சில அங்கங்க கொஞ்சம் சாப்புகளால வீங்கி போயிருக்கும். அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பலாமா அப்படின்னு வீட்டையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. மாயான்னு கூப்பிடுறான் அந்த பொண்ணை. ஒருவேளை ஆவி இந்த மாயாவோட உடம்புக்குள்ள இருந்து இவ்வளவு அட்டகாசத்தை பண்ணி இருக்குமோ? ஆவி போன பிறகு மாயாவை கூட்டிட்டு இவன் கிளம்புறானோ அப்படின்னு நமக்கு தோணுது. எதையும் தெளிவா நமக்கு காட்டல. அந்த பக்கம் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க அந்த டாக்டரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு டாக்டர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. உள்ள உட்காருங்கன்றாரு டாக்டர். அப்பாயின்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்களா? பேஷண்டான்னு விசாரிச்சா நாங்க பேஷண்ட் இல்ல, இன்னொரு பேஷண்ட்டை பத்தி விசாரிக்கணும்னு சொன்னதும் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு பேஷண்ட்டை பத்தி ஒரு டாக்டர் இன்னொருத்தவங்கிட்ட சொல்லக்கூடாது, இடத்த காலி பண்ணுங்கன்னு விரட்ட பாக்குறாரு. ஆனா அவன் நான் லவ் பண்ற பையன் தான். அவனை பத்தி சில டீடைல்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். அவன் இப்ப போன் பண்ணாலும் எடுக்கல, எங்க இருக்கானே தெரியல, மிஸ்ஸிங், அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சினதும் சரின்னு அவங்களை உட்கார சொல்லிட்டு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் மேட்டர் ஆரம்பிக்கிறார். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் நம்ம டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப்டான ஆளா இருந்திருக்காராம். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை ஷியோஃபரானியா இல்ல சைக்கிக் ப்ராப்ளமா அப்படின்னு எனக்கே புரியலங்கிறாப்ல பேசிட்டு இருக்கிறார். ரொம்ப மோசமான கண்டிஷன். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆச்சான். அவனோட நிலைமையை பத்தி அவன்கிட்ட கேட்டப்போ ரொம்ப
பயப்பட ஆரம்பிச்சான், ரொம்ப திணற ஆரம்பிச்சான், நிறைய விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சான். சோ அதுலயே புரிஞ்சுக்கிட்டோம் அவனோட வியாதி முத்தி போச்சுன்னு. உனக்கு நல்ல அட்வைஸ் சொல்றதா இருந்தா அவனை சுத்தி இருக்கிற எல்லா பேருக்குமே அவனால ஆபத்து, அப்படி இப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டார். இவ்வளவுதாமா, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லமான்னு சொன்னதும் அவ அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி இவங்க நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு வராங்க. நிரஞ்சனை பாக்கணும்னு சொல்லும் போது ஓனர் அவங்க தான் தங்கி இருக்கிறான், ஆனா இப்ப இல்லையம்மா, சில நாட்களா அவன் வீட்லயே இருக்கிறது இல்ல அப்படின்னு ஓனர் சொல்லுவாரு. சரி, கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் தங்கி இருப்பாருன்னு சொல்லும் போது, ஃப்ரெண்டா, அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்லையே, அவன் பல வருஷமா தனியா தான் தங்கி இருக்கிறான் அப்படின்னு குண்டத்துக்கு போறாரு ஓனர். சரி ஓகேன்னு இவங்களும் மேல ஏறி போய் பார்க்கலாமேன்னு போறாங்க. அவ கால் வச்சிருக்கிற இடத்துலயே கீழே ஏதோ தட்டுப்பட என்னடான்னு பார்த்தா சாவி இருக்கேன்னு எடுத்து போட்டு ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. எல்லாம் போட்டபடியே நாரி போய் கிடக்குது. உள்ள அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரூம்ல எதையோ பார்த்து வேலை பார்க்குற அந்த ரிசப்ஷனிஸ்ட் அதை பாரு அப்படின்னு காட்டுறாங்க. இவளும் பாக்குறா. ரெண்டு பேரும் ஐயோன்னு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கத்துல பார்த்தா மாயாவை கூட்டிட்டு போற அந்த வண்டி ஒரு பாலத்தின் ஓரமா நிக்கும். பக்கத்துல இருக்கிற மாயா கிட்ட இது எல்லாத்தையும் விட்டு வேற எங்கேயாவது தொலை தூரத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்கறான். அவகிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல. நான் உன்னை எந்த லெவலுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கூட பேசி பாக்குறான். என்னோட அம்மாவுக்கு பிறகு நான் அதிகமா காதலிக்கிறது ஒன்னதான் அப்படிங்கிறான். ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அவன் கூட அந்த மாயா கூட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் எதை பார்த்து பயந்தாங்க, ஷாக் ஆனாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. உடனே அவ கால் பண்றது, அழுதுகிட்டே கால் பண்றது நம்ம ஹீரோவுக்கு தான். ஆனா அவன் அந்த காலை அட்டன் பண்றான். அட்டன் பண்ணல, அவாய்ட் பண்றான், காலை எடுக்கவே இல்லை. இவளும் ஐயோ அவ்வளவுதானா அப்படின்னு மிரட்சியா பார்த்துட்டு இருக்கிறாளே, அப்படி என்னத்தை பாக்குறா அப்படின்னு பார்த்தா நமக்கு ஷாக்குங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இவ்வளவு காலமா நம்ம ஹீரோ கூட இருந்தது ஒரு ஆவி பேய் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இங்க என்னடான்னா அவ அந்த தாமரை குளத்துல இருந்து தாமரை பூக்கள் எல்லாம் சேர்த்து வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாள்ல, அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ இருக்குது. நம்ம ஹீரோவும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட வேற ஒரு ஓணத்துக்கு எடுத்துக்கிட்ட போட்டோ கூட இருக்குது. என்னடா அது, அப்ப ஆவி இல்லையா, உண்மையிலே அவ மனுஷியா அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் டவுட். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த மாயா அவ காணோம். அங்க ஆளே இல்ல, அங்க உருவமே கிடையாது. ஆனா அவன் மாயா கிளம்புவோமா அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். என்னடா அது இப்படி ஒரு இடத்துல முடிச்சிருக்கீங்களே அப்படின்னு நமக்கு செம காண்டாகுது. ஏன்னா ஒரு 2 குழப்பம் இருந்தாலே நமக்கு பெரிய தலைவலி. இதுல மொத்தம் 3 குழப்பத்தை வச்சிருக்காங்க. குழப்பம் நம்பர் 1, இவ்வளவு நேரம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்த இந்த ஆவி மேட்டர் உண்மையா இல்லையா. குழப்பம் நம்பர் 2, அவ ஆவி இல்லைன்னா அந்த போட்டோ ஃப்ரேம்ல பாத்துருக்கிறாப்ல அவ நிஜமா, அதெல்லாம் ஒரு மனுஷியா நிஜமா அப்படிங்கிறது 2வது குழப்பம். 3வது குழப்பம் என்னன்னா, நிஜமான மனுஷியும் கிடையாது, ஆவியும் கிடையாது, எல்லாம் இவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்ததை தான் இவ்வளவு நேரம் பார்த்தமா அப்படிங்கிறாப்ல அவன் தனியா பேசிட்டு வண்டி ஓடிட்டு போறத வச்சு 3வது குழப்பத்தை வச்சு டைரக்டர் படத்தை இந்த இடத்துல முடிச்சிருக்கிறார். இந்த 3ல எது உண்மையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்பர் 1 ஆவி உண்மையா, நம்பர் 2 இல்லாத ஆவி கிடையாது மனுஷி முன்னாள் காதலியா அவங்க காதலிச்சு எடுத்தப்போ அந்த போட்டோஸா, இல்ல நம்பர் 3 எல்லாமே அவனோட மண்டைக்குள்ள தான் ஓடுதா? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 1ஆ 2ஆ இல்ல 3ஆ கமெண்ட்ல சொல்லுங்க. ஷார்ட்டா ஸ்வீட்டா. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.